அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கு யாதவர் சங்கம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றியும் அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் செல்ற இடங்களெல்லாம் திமுகவை சேர்ந்தவர்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறத பற்றியும் அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு திமுக தான் பிரச்சனை பண்றாங்க பார்த்தா தேர்தல் ஆணையமே நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றியும் இன்னைக்கு ஆனந்தன் டாக்ஸ் வலைவலியில மிக தெளிவா பார்ப்போம். நாம் தமிழர் கட்சி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலும் நிற்கிறாங்க. இதுல சமுதாய அடிப்படையிலையும் மத அடிப்படையிலையும் அதே போல பாலினங்கள் அடிப்படையிலையும் அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இவ்வளவு சீட்டுகள் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாருக்கும் சமூகத்தின் அடிப்படையில் சமமான வாய்ப்புகளை அண்ணன் சீமான் அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. இந்த வேளையில திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய யாதவர் சங்கம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அந்த அமைப்பு நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங்ல திமுகவும் அதிமுகவும் நம்ம சமுதாய மக்களுக்கு சரியான பங்கீடு இந்த தேர்தலுக்கு கொடுக்கல. அதனால இந்த தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சியை தான் நம்ம ஆதரிக்கணும். அதுபோக பக்கத்தில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டையில ஒரு சுயேட்சை வேட்பாளர் நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் நிற்கிறாரு. அதனால அவருக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கும் நம்ம ஆதரவை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நாம் தமிழர் கட்சி மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பையும் ஒரு எழுச்சியையும் கொடுத்திருக்கிறதாக தகவல் வெளியே இருக்கு. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில சகோதரி அபிநயா பொன்னிவளவன், அதாவது அவங்க மருத்துவம் படிச்சவங்க, இவங்க கை குழந்தையோட வேட்புமனு தாக்கல் பண்ண விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இப்படிப்பட்டவங்க அங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சியா இருக்கட்டும் அதே நேரத்தில் அதிமுகவா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரையும் கடுமையாக எதிர்த்து நாம் தமிழர் கட்சி சார்பாக தொடர்ச்சியாக கை குழந்தையோட பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வேளையில நேற்று சகோதரி அபிநயா அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது வாகனத்து மீது நின்று பரப்புரையை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரூட்ல அவங்க எங்கெங்க பரப்புரை பண்ணணுமோ வாகனம் நின்று பேசணுமோ அந்த இடத்துல ஒரு மரத்தினுடைய நிழல்ல நின்று மக்களை பார்த்து அந்த தெருவில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வழியாக திமுகவினுடைய வேட்பாளர் பரப்புரை செய்றாங்க. கிட்டத்தட்ட அவங்க வாகனங்கள்ல இந்த மாதிரி வரிசையா போகும்போது இவங்க அபிநயா அவர்கள் பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க இல்லையா தேர்தல் ஆணையத்தில், அந்த பெர்மிஷன் வாங்கியிருக்க நேரத்தில் அவங்க கிராஸ் பண்ணும்போது அவங்க அந்த பக்கம் கிராஸ் பண்ணலாம். தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா ஒரு வேட்பாளர் ஒரு இடத்துல பரப்புரை பண்றாங்கன்னா அந்த இடத்துல வேற யாரும் பரப்புரை செய்யக்கூடாது. அது அதை மீறி பண்ணாங்கன்னா அது விதிமீறல். அந்த இடத்துல ஒரு ஆட்டோவோ இல்லை வேற எதுவோ போனா கூட அந்த வால்யூம் அந்த ஸ்பீக்கரை கட் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி போய் தான் அதை ஆன் பண்ணணும். அப்படி இருக்கும் போது திமுக அங்கே நாம் தமிழர் பெர்மிஷன் வாங்கியிருக்க இடத்துல திமுகவினுடைய வாகனம் அந்த வேட்பாளர் வராங்க. வரும்போது அப்படியே தொடர்ச்சியாக ஹார்ன் கீன்னு ஹார்ன் அடிச்சுட்டு வராங்க. அந்த நேரத்தில் அவங்க அபிநயா பொன்னிவளவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த மக்கள்கிட்ட அவங்களுடைய பரப்புரை சம்பந்தமா திமுக அதிமுக செஞ்ச அநியாயங்கள் அவங்க செஞ்ச அந்த தீங்குகளை எல்லாம் எடுத்து மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது அந்த வழியா சென்றவர்கள் நிப்பாட்டி அக்கா சகோதரி அபிநயா அவர்கள்ட்ட சண்டை போடுறாங்க. அப்போ அதை பார்க்கக்கூடியவங்க இத்தனைக்கும் பெண்மணி தான், ஆனா அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் ஆண்கள் இருக்காங்க. மீறியும் அவங்கள அந்த வாகனத்துக்கிட்ட வண்டியை நிப்பாட்டிட்டு போய் போறது சண்டை போறது தனிநபராக இருந்தாலும் சீமான் தங்கச்சியில சும்மா விட்டுருவாங்களா? எதிர்த்து நான் தேர்தலில் பெர்மிஷன் வாங்கியிருக்கேன், வாக்கு கேட்கறது உரிமை, என்னைய நிறுத்தி நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு அந்த தங்கச்சி பேசுறது இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கை குழந்தையோட பிரச்சாரம் பண்ணக்கூடிய அபிநயா அவர்கள் இந்த திமுக அதிமுகவினோட தொந்தரவுக்கு மத்தியிலையும் இந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்றாங்க. நிச்சயமா அவங்க இந்த தேர்தலை வெற்றி பெறணும்னு நம்ம அவங்களை வாழ்த்திக்கிறோம். அதே சூழ்நிலை சரி இங்க மட்டும்தான் அபிநயா அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சூழ்நிலை நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லங்க, இதே போல பக்கத்துல வெள்ளிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் நிற்கக்கூடிய இத்தனைக்கும் ஆண் பெண் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இது வரைக்கும் அரசியல் அங்கீகாரம் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஆண் பெண் மட்டும் இல்லாம திருநங்கைகளுக்கும் வாய்ப்பு கொடுத்து அந்த மூன்றாவது பாலினத்துக்கும் வாய்ப்பு கொடுத்தது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ரோஷினி அப்படிங்கிற சகோதரி அவர்களை நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக வெள்ளிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் நிப்பாட்டியிருந்தாங்க சீமான் அவர்கள். அவங்க தொடர்ச்சியா நம்ம பார்க்கிறோம் நமக்கு நிகராக நம்ம எப்படி வேலைகள் செய்வோமோ அதே அளவுக்கு பிரச்சாரத்தை வெள்ளிவாக்கத்தில் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில அவங்களும் அங்கே பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி வாங்கியிருக்க இடத்துல அருகாமையில அதாவது இவங்க மதியம் 12 மணிக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க, பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா சாயந்தரம் அங்கே வேட்பாளர் அவங்க பண்ற இடத்துல சாயந்தரம் திமுகவை சேர்ந்தவர்கள் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. அதற்காக பலூன் தோரணைகள் அங்கே ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்கன்னா சாயந்தரம் போட வேண்டியதை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதாவது சகோதரி ரோஷினி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் அவங்க ஸ்பீக்கரை போட்டு விட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை உடனே கோவப்பட்ட ரோஷினி அவர்கள் கூப்பிட்டு உடனே சொல்றாங்க, அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகி ஒருத்தர் அழைச்சி பேசுறாரு. அதையும் மீறி அங்கே அவங்க போட்டுட்டு இருக்கோம்னா சாலைகள் அமர்ந்து அவங்க போராட்டங்களை பண்றாங்க நம்மளுடைய நாம் தமிழ் நிர்வாகிகள். காவல்துறை உடனே அவங்களை சமாதானப்படுத்தி உடனே அவங்களுக்கு மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லி அந்த இடத்துல ஒரு சலசலப்பு போகுது. அப்ப வேண்டுமென்றே நாம் தமிழர் கட்சி அங்கே எங்கெல்லாம் வலுவா தீவிரமா பிரச்சாரம் பண்றாங்களோ
அந்த இடங்கள்ல ஃபுல்லா முழுக்க முழுக்க திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து நம்மளை தொந்தரவு பண்றது. அந்த அந்த இடத்துல ஒரு நம்ம 4 பேர் 50 பேர் நம்ம நிக்கிறோம் அப்படின்னா அவங்க கூட ஒரு 4 பேர் வந்துட்டா போதும், அவங்களுக்கு உடனே கொம்பு முளைச்சிரும். அதே இடத்துல நம்ம இருக்கிறத விட அவங்க எண்ணிக்கை கம்மியா இருந்துட்டாங்கன்னா பொட்டிப்பம் மாதிரி அப்படியே அமைதியா போயிடுறது. ஆள் கூட 4 பேர் வந்துட்டாங்கன்னா இல்ல சரக்கு உலக போயிருச்சு அப்படின்னா உடனே அப்படியே அப்படின்ட்டு அப்படி சத்தம் போடுறது. இந்த தேர்தல் நிச்சயமாக இவங்க எல்லாருக்குமே ஒரு பாடத்தை போட்டோம்னு நம்ம வந்து கேட்டுக்கிறோம். சரி, தேர்தலில் தோல்வி பயத்தில் தான் திமுக அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியை வந்து இந்த அளவுக்கு தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த தேர்தல் ஆணையம் இருக்காங்கல்ல, இவங்க ஒருபடி போய் அவங்கள்ட்ட எதுவும் வாங்கிட்டு பண்றாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா இவங்களே நாம் தமிழர் கட்சியில உங்களுக்கு தெரியும் வேடசந்தூர் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியில உசேன் அப்படிங்கிற நபர் தொடர்ச்சியாக வாகனத்துல பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து அந்த இடத்துல நீங்க கூட ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க, வைரலா இருந்திருக்கும். அவர் பேசி இருப்பாரு, வண்டிக்கு வந்து எரிபொருள், அதாவது அந்த ஜெனரேட்டர் பின்னாடி ஓடிக்கிட்டு இல்லையா மைக்கோட ஜெனரேட்டர், அதுல வந்து எரிபொருள் போடுறதுக்கு எரிபொருள் தீர்ந்துரும். அவர் பேசிட்டு இருக்கும்போது நின்றோம். அப்படியே அவர் மைக்கு நின்றதுக்கு அப்புறம் அப்படியே நேரடியா பேசுவாரு. எரிபொருள் கூட போட முடியாத இந்த சூழ்நிலையில தான் நாங்க உங்க மத்தியில வந்து நின்று வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. அந்த இது வைரலா இருக்கும். அந்த நபர் அவர் தான் உசேனு. அவர் வந்து தேர்தல் ஆணையம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் கையில் வச்சிருக்கக்கூடிய துண்டறிக்கை, அவர் பரப்புரை செய்யக்கூடிய அந்த வாகனத்தில் துண்டறிக்கை வச்சிருக்காங்க. அந்த நோட்டீஸை வாங்கி திருப்பி பார்த்துருக்காங்க. எத்தனை நோட்டீஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கோங்கிற எண்ணிக்கை வந்து அந்த நோட்டீஸில் இல்லையா, எங்கே பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கம்பெனி அந்த பிரிண்ட் பண்ணுற அந்த நிறுவனத்தினோட பேர் இல்லையா, அதனால வண்டியை சீஸ் பண்ணுறாங்களாம். எப்பேற்பட்ட காவல்துறை, எப்பேற்பட்ட தேர்தல் ஆணையம், நல்லா பாருங்க. நோட்டீஸில் ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கி அந்த நோட்டீஸ்க்கு அனுமதி வாங்கி தான் பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேட்பாளர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நபரை போய் தொந்தரவு பண்ணி பண்றாங்களே. 8000 ரூபாய் கூப்பன் எதுக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க? 8000 ரூபாய் வந்து தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்கிறத தொலைக்காட்சிகளில் இந்த காணொலியா வந்து காட்டிக்கிறலாம் அப்படிங்கிறதுக்கு, இல்லை நோட்டீஸ்ல வந்து அச்சிட்டுக்கிறலாங்கிறதுக்கு மட்டும் தேர்தல் ஆணையத்தில் திமுக பெர்மிஷன் வாங்கிட்டு கூப்பன் வடிவத்தில் இருந்துச்சு இந்தாங்கன்னு சொல்லி வீடு வீடா போய் 8000 ரூபாய் கூப்பன் இருந்தாங்க, நாங்கள் ஜெயிச்சு வந்தோடனே நீங்க போய் கடையில் கொடுத்தீங்கன்னா பொருளை வாங்கிக்கலாம்னு ஏமாத்துற அந்த திமுக மீது நடவடிக்கை எடுக்கல. அதே போல நீ 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறியா, நான் 10000 ரூபாய் கொடுக்குறேன், 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதிமுக வந்து அவனுக்கு நிகராக அவன் ஒரு கூப்பன் அடிச்சுக்கிட்டு ஒரு எப்படி சொல்றது ஒரு சலான் ஒன்று வச்சுக்கிட்டு அவன் தெரியறான், அவன் மீது நடவடிக்கை எடுக்கல. ஆனா எந்த ஒரு பிரச்சனையும் செய்யாம நேர்மையா வேலை செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களை, ஏன்னா பயம், எங்கடா இவன் இந்த அளவுக்கு பண்றானே, மக்கள் வந்து இவன் பின்னாடி இவனை திரும்பி பார்க்குறாங்களே, போற வழியிலாம் அவனுக்கு கை கொடுக்குறாங்களே, அவனுக்கு நிதி கொடுக்குறாங்களே, அவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற விஷயத்த பார்க்கக்கூடிய இந்த திமுகவோ இல்லை அதிமுகவோ தேர்தல் ஆணைய மூலியமா அந்த அதிகாரிகளை ஏவி விட்டு அவங்க வந்து இவரை வந்து தொந்தரவு பண்ணி மன உளைச்சல் ஆக்குறாங்களாம். அந்த டென்ஷன்ல நம்ம வந்து பரப்புரை செய்ய மாட்டோம்ல, அதை தானே நம்ம பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு மன உளைச்சல் ஆக்குற வேலையை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு தேர்தல் ஆணையம் உடந்தையா இருக்கு. நீங்க பறக்கும்படி வச்சிருக்க தேர்தல் ஆணையம், நீங்க இது வரைக்கும் எவ்வளவு பேரை பிடிச்சிருக்கீங்க உண்மையிலேயே சொல்லுங்க. பட்டுவாடா பண்ற இடங்கள்ல வெளிப்படையா வருதுங்க திமுக வந்து பட்டுவாடா பண்றது. எப்படி ஸ்டாலின் இன்னைக்கு வந்தாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு கூட்டம் கூட்டணும்ல, அதுக்கு 200 ரூபா கொடுக்கக்கூடியதுக்கு 300 ரூபா கொடுத்து கூட்டிட்டு போகக்கூடியவங்களுக்கு அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே அந்த கட்சியோட நிர்வாகி துண்டை போட்டு 200 300 விநியோகிக்கிறத வீடியோல வருது. அதை தட்டி கேட்காத, அதன் மூலியமா நடவடிக்கை எடுக்காத, நான் ஏற்கனவே சொன்னது போல அதெல்லாம் நடவடிக்கை எடுக்காத இந்த தேர்தல் ஆணையம் நேர்மையா குறிப்பிட்ட என்ன விதிமுறை இருக்கோ அதை அப்படியே கடைபிடிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி மீது மட்டும் வருது அப்படின்னா எங்களை தொந்தரவு பண்றது. நாங்க ஒரு இடத்துல அனுமதி கேட்டோம்னா, அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு பல்லாவரத்துல பேசுறாங்க. பல்லாவரத்துல கேட்டிருக்கிற இடம் ஒரு 5000 பேர் 10000 பேர் கூடக்கூடிய ஒரு நீளமான ஒரு அகலமான ஒரு சாலையில, யாருக்கும் தொந்தரவு இல்லாத சாலையில அனுமதி கேட்டா அவன் கொடுக்கறது ஒரு முட்டுச்சந்து மாதிரி. அப்போ நாம் தமிழர் கட்சி, அதான் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி கேட்கிறாங்க, ஒரு முட்டு சந்துக்குள்ள சீமான் அடைச்சிடலாம்னு இந்த தேர்தல் ஆணையமோ இல்லை இங்க ஆளும் வர்க்கமோ வந்து நம்மளை பார்க்குது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு உடந்தையா வந்து இந்த தேர்தல் ஆணையம் பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் மீறி இந்த 2026 நிச்சயமா நாம் தமிழர் கட்சி பேரெழுச்சியா வரும்னு கேட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி.